பாகவதம் என்பது பராசக்தியின் பெருமைகளை எடுத்துரைக்கும் அற்புதமான காவியம். அதில் வரும் சத்யவிரதன் எனும் வேடனின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் ஆழமான கருத்துடையது. சத்யவிரதன் எனும் ஒற்றை எழுத்து மாற்றிய வாழ்க்கை. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் சத்யவிரதன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் கல்வி கற்காதவன், மிகவும் எளிமையானவன். ஒரு நாள் அவன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த போது ஒரு பன்றி அவனிடமிருந்து தப்பித்து ஓடி ஒரு புதருக்குள் மறைந்து கொண்டது. அந்த பன்றி அம்பு பட்டு காயமடைந்திருந்தது. அதை தேடி வந்த சத்யவிரதன் புதரின் அருகே அமர்ந்து பன்றி வெளியே வருகிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான். நீண்ட நேரமாகியும் பன்றி வரவில்லை. எதிர்பாராத தவம். அவன் பன்றிக்காக காத்திருந்த அந்த அமைதியான சூழலில் தற்செயலாக அவனது வாயிலிருந்து ஒரு ஒலி வெளிப்பட்டது. அது ஐ ஐ ஐ. அவன் ஏதோ ஒரு ஒலியை எழுப்ப வேண்டும் என்று நினைத்து சொன்னதுதான் இது. ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்னவென்றால் ஐ என்பது சரஸ்வதி தேவியின் வாக்கின் அதிபதி பீஜ மந்திரம் ஆகும். அவன் பன்றியின் வருகைக்காக காத்திருந்த அந்த பல மணி நேரமும் அறியாமலேயே அந்த மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டிருந்தான். இதுவே அவனுக்கு ஒரு பெரும் தவமாக மாறியது. தேவியின் அருள். வேடனின் தூய்மையான உள்ளத்தையும் அவன் அறியாமல் செய்த அந்த மந்திர ஜபத்தையும் கண்டு அன்னை பராசக்தி மகிழ்ந்தாள். அவனுக்கு ஞானத்தை வழங்கினாள். திடீரென்று சத்யவிரதனுக்குள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. சாதாரண வேடனாக இருந்த அவன் ஒரு மாபெரும் கவிஞனாக மாறினான். அவனது நாவிலிருந்து அழகான ஸ்லோகங்கள் அருவியென கொட்டின. அப்போது அவன் பாடிய ஒரு ஸ்லோகம் மிகவும் புகழ்பெற்றது. யார் ஒருவன் தேவியின் பீஜ மந்திரத்தை உச்சரிக்கிறானோ அவன் அறியாத கலைகளே இல்லை. இந்த கதையின் நீதி. பக்திக்கு இலக்கணம் கிடையாது. நாம் இறைவனை அடைய பெரிய மந்திரங்கள் தெரிய வேண்டும் என்பதில்லை. உண்மையான ஈடுபாடே போதுமானது. மந்திரத்தின் வலிமை, மந்திரங்களின் சத்தம் நமக்கே தெரியாமல் நம் ஆழ்மனதை மாற்றும் வல்லமை கொண்டது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததால் டிவி கே கழுகு பார்வை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.